viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 7 exercise number 7.2ல 5thல 4th roman letter பார்க்கலாம். இங்க x is equal to cos t அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப x with respect to t differentiate பண்ண போறோம். அப்ப dx by dt is equal to cos t differentiate பண்ணா minus sin t. y வந்துட்டு 2 sin square t கொடுத்திருக்காங்க. அப்போ y differentiate பண்றப்போ dy by dt is equal to 2 constant அப்படியே இருக்க போகுது. பட் sin square t பண்றப்போ இங்க பவர்க்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த கீழ இருக்கிற சைனுக்காக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ பவர்க்காக யூஸ் பண்றப்போ அது 2, அந்த பவர் முன்னாடி வந்துட்டு 2 sin t வந்துடும். மறுபடியும் sin t டிஃபரன்ஷியேட் பண்றப்போ cos t வரும். இது பொறுமையா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு dy by dx வேணும்னா dy by dt by dx by dt பண்ண போறோம். ஸோ dy by dt இது அப்படியே காப்பி பண்ணிட்டு divided by dx by dt போட்டுருங்க. sin t கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு மைனஸ் இருக்கு, 2 2s are 4 cos t இருக்கு. இப்போ அவங்க t is equal to pi by 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ minus 4 cos pi by 3, cos pi by 3 அப்படின்னா cos 60, cos 60 ஓட வேல்யூ வந்துட்டு 1/2, 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணணும்னா m உடைய வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு -2ன்னு கிடைச்சிரும். இப்போ x is equal to cos t போட்டுக்கோங்க. இதுலயும் t பதிலா நீங்க pi by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா x is equal to 1/2 வரும். இது நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா பாயிண்ட் வேணும், m தெரிஞ்சிருச்சு. இப்போ பாயிண்ட் வேணும்ன்றதுக்காக x வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் t இருக்கறனால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல y is equal to 2 sin square t. so y is equal to 2 sin square pi by 3. so y is equal to 2 into sin 60 வந்துட்டு √3/2. இங்க ஸ்கொயர் இருக்கறனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. so y is equal to 2 into √3 ஸ்கொயர் பண்றப்போ 3 divided by 2 ஸ்கொயர் வந்துட்டு 4. இப்போ 2ம் 4ம் கேன்சல் பண்ணோம்னா y is equal to 3/2ன்னு கிடைச்சிரும். therefore பாயிண்ட் வந்துட்டு x, y, that is x வந்துட்டு 1/2, y வந்துட்டு 3/2. இப்போ நம்மளுக்கு mம் கிடைச்சிருச்சு, பாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். y minus y1 equal to m into x minus x1. ஸோ பாயிண்ட்டை வந்து x1 y1 நேம் பண்ணிக்கோங்க, m வந்து -2. ஸோ y minus y1 பதிலாக 3/2 is equal to m -2 into x minus x1 வந்துட்டு 1/2. இது LCM பண்ணோம்னா 2y minus 3 whole divided by 2 equal to -2 into இதையும் 2ஆல LCM பண்ணோம்னா 2x minus 1 whole divided by 2. ரெண்டு பக்கம் இருக்கிற 2வை டிவைடில் இருக்கிற 2வை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 2y minus 3 அப்படியே வந்துடும். இங்கே -2ஓட நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4x -2 into -1 வந்து +2 வந்துடும். இப்போ இங்கே x நெகட்டிவாக வந்ததால் இந்த ரெண்டு டேர்முமே இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ 4x, 2y ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது, -3யும் ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது, +2 இந்த பக்கமாக வரப்போ -2 equal to 0. so 4x plus 2y minus 5 equal to 0. இப்போ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப் மட்டும் -1/m மாறும். அப்போ y minus 3/2 is equal to -1/m வந்துட்டு -2 into x minus x1 வந்துட்டு 1/2. இங்கே அதே மாதிரியே LCM பண்ணிக்கிறோம், இங்கேயும் LCM பண்ணிக்கிறோம், பையில் இருக்கிற 2வை கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே 1/2 இருக்கிறதுனால டிவைடில் இருக்கிற 2 இந்த பக்கமாக வரப்போ மல்டிப்ளை ஆயிடுது. இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ 2ஓட உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4y minus 6 equal to 2x minus 1. x பாசிட்டிவாக வந்துட்டதால இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ 2x minus 4y plus 6 minus 1 equal to 0. அப்போ 2x minus 4y plus 5 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். நான் ஃபுல் சம்மை ஒரு வாட்டி லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். dy by dx வேணும்னா இது ரெண்டத்தையுமே டிவைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு m கிடச்சிரும். இப்போ பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எக்ஸும் ஒய்யும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா எழுதி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிடுறோம். அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபார்முலா எழுதி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலையும் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷனில் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் வந்தால் எனக்குமே ரொம்ப எந்துவாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.